அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வ மை யுத்திஇல்லாஹ வ ரசூல் ஃபஉலாயிக மஅல் லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ் சித்தீகீன வஷ் ஷுஹதாஉ வஸ் ஸாலிஹீன். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லிகு அன்னி வலவ் ஆயா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இனிய தூதரின் இறுதி பேருரை என்கிற தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. 1430 ஆண்டுகளுக்கு முன்பாக சவுதி அரேபியா நாட்டிலே மக்கா நகரிலே அப்துல்லா ஆமினா என்கிற தம்பதியருக்கு பிறந்த முஹம்மது அவர்கள் தங்களுடைய 40வது வயதிலே இறைவனால் இறை தூதர் என்று நியமிக்கப்படுகிறார்கள். அதிலிருந்து 13 ஆண்டு காலம் மக்காவிலே தூதுத்துவ பணியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையை அந்த மக்காவிலே கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்கள் வாழக்கூடிய அந்த இடத்திலே அல்லாஹுவும் ஒரு கடவுள்தான், அவனிடத்திலே பரிந்து பேசுவதற்கு நல்ல மனிதர்களாக கருதப்படக்கூடியவர்களும் கடவுளின் அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள் என்று நம்பி வந்த மக்கத்து காஃபிர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆன்மீக பிரச்சாரத்தை துவங்கினார்கள். அதற்கு பிறகு மதீனாவிலே 10 ஆண்டு காலம் எப்படி சக மனிதர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக வைத்து கடவுளுடைய அந்தஸ்தை கொடுத்தார்களோ அந்த மக்கத்து காஃபிர்களிடத்திலே பிரச்சாரம் செய்த தூதரை, இறை தூதர்களை அல்லாஹ்வுடைய மகனாக்கி இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற அந்த யூத நசாராக்களுக்கு மத்தியிலே 10 ஆண்டு கால பிரச்சாரத்தையும் இறைவன் எடுத்து கூறுவதற்கு உத்தரவிட்டிருந்தான். மொத்தம் 23 ஆண்டு கால இந்த தூதுத்துவ பணியில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இறுதி தூதராக அனுப்பிய காரணத்தினால் வெறுமனே ஆன்மீக தலைவராக அவரை நிறுத்திவிடாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பல்வேறு தீர்வுகளை எடுத்துரைக்கக்கூடிய வகையில் இந்த அகில உலகமே சந்திக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இந்த உலகம் சந்திக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகங்களுக்கும் ஒரு முன்னோடியாக ஒரு மனிதர் திகழ வேண்டும். ஆன்மீகத்திற்கு இஸ்லாம் எப்படி முன்னோடியாக இருக்கிறதோ அதே போல ஆட்சி நிர்வாகத்திற்கும் பொருளாதார ரீதியான ஒரு கட்டமைப்புகளுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவர்கள் தான் ஒரு முன்னோடியாக இருக்க முடியும் என்பதை உணர்த்துவதற்காக அந்த 10 ஆண்டு காலம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆட்சி தலைவராகவும் ஆக்கினான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக தலைவராகவும் குடும்ப தலைவராகவும் ஆட்சி தலைவராகவும் முப்பரிமாண வடிவிலே மக்கள் மன்றத்திலே முன்னோடியாக விளங்கினார்கள். இந்த தூதருடைய இறுதி கட்டத்திலே ஹிஜ்ரி 10வது ஆண்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்ற செல்கிறார்கள் மக்காவிற்கு.
அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு முதலும் கடைசியுமான ஒரே ஹஜ். அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒரு முக்கியமான உபதேசத்தை மக்கள் மன்றத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்தார்கள். அதைத்தான் வரலாற்று ஆசிரியர்கள் இறுதி பேருரை என்று குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தூதருடைய மிக முக்கியமான உபதேசமாக அந்த மக்காவில் நடைபெறுகிற உபதேசத்தை அமைத்திருக்கிறான். ஏன்? இந்த இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கான ஒரு தூதர். இவருடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் அதில் மர்மம் வந்து விடக்கூடாது. இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து மறைந்த எத்தனையோ மன்னர்கள், முதல்வர்கள், ஜனாதிபதிகள், எப்படிப்பட்ட ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அவர்கள் பலர் பேருடைய மரணத்திலே மர்மம் நீடித்துக் கொண்டே இருக்கும். கடைசி வேளையில் எப்படி இருந்தார், என்ன சொல்லிவிட்டு இறந்தார், என்ன செய்திகளை உலகத்திற்கு சொல்ல நினைத்தார், ஏதாவது எழுதி கொடுத்திருக்கிறாரா என்கிற சர்ச்சையிலேயே அவர்களுடைய மரணம் சந்தித்திருப்பதை பார்க்கிறோம். அதுபோன்று நபிகள் பெருமானார் அவருடைய மரணம் அமையவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு பல்வேறு செய்திகளை மிக தெளிவாக, சாரம்சமாக, ரத்தின சுருக்கமாக 23 ஆண்டு கால பிரச்சாரத்தை சாறு விழிந்து இவர் வழங்கிவிட வேண்டும், மக்கள் அதை பெற்றுவிட வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ஒரு தருணத்தை அமைத்து கொடுத்தான். அந்த வாய்ப்பை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்க முறையிலே பயன்படுத்தியும் கொண்டார்கள். எப்படி? அந்த ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரமலானுடைய வேளையிலே வருடந்தோறும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களை சந்தித்து திருக்குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பிக்க சொல்வார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் திருக்குர்ஆன் வசனங்கள் பதிவு செய்யப்பட்ட முறையே இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் நாமெல்லாம் திருக்குர்ஆன் வசனங்களை மனனம் செய்கிற முறைக்கு சற்று வித்தியாசமானது. இப்ப நாமெல்லாம் ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்ணணும், ஒரு வாய்ப்பாட மனப்பாடம் பண்ணணும், திருக்குர்ஆன் வசனங்களை மனப்பாடம் பண்ணணும்னா நம்ம ஓதணும், ஓதி காண்பிக்கணும், உரு போடணும், 4 பேர்கிட்ட சொல்லி காட்டணும், 1க்கு 10 வாட்டி ரிப்பீட் பண்ணணும். இதுதான் நம்ம நிலைமை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நிலை கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வசனத்தை வேக வேகமா மனப்பாடம் பண்றதுக்கு அவசரப்படுகிற பொழுது அல்லாஹ் சொன்னான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக், உன்னுடைய நாவை போட்டு இவ்வளவு வேகமா அசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. லி தாஜல பிஹி, ஜிப்ரீல் வராரு, வேக வேகமா சொல்லிட்டு போயிடுவாரு, நம்மளும் வேகமா மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்ன அலைனா ஜம் அஹு, அதை ஒன்று திரட்டுவது, குர்ஆனா அதை ஓதி காண்பிக்க வைக்கிறது ஏன் பொறுப்பு. ஜிப்ரீல் ஓதும் போது பேசாம கேளுங்க. ஃபஇதா கரஹ்னாஹு ஃபத்தபிய குர்ஆனா, ஜிப்ரீல் வந்து ஓதுவார்ல, காது கொடுத்து கேளுங்க, ரெக்கார்ட் ஆயிரும். இப்போ உள்ள ஆட்டோ ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி மாதிரி. இப்போ ஃபோன் போடும்போது கொஞ்சம் இருங்க நம்ம ரெக்கார்டு பண்ண சொல்லுவோமா, அவர் என்ன பேசினாலும் ரெக்கார்ட் ஆயிக்கும். அது மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலை அனுப்பி சொல்ல சொல்ல ரெக்கார்ட் ஆயிக்கும். இந்த ரெக்கார்டிங் ஆனதைத்தான் வருடந்தோறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரிப்பீட் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஒரு வாட்டி சொல்லல, ஓதி காட்டிட்டீங்கல்ல இன்னொரு வாட்டி ஓதுங்க அப்படின்ட்டாங்க. 2வது வாட்டி ஓதி காட்டின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உணர்ந்து கொண்டு, இதோட ஜிப்ரீலுடைய இந்த மாதிரி ரமலான் வருகை நமக்கு கடைசி தான், நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரிகிற மாதிரி ஒரு கட்டம் வந்துருச்சு, நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஒன்று விடாம சொல்லி முடிச்சிடணும், நம்ம நேரம் நெருங்கி இருக்குது என்று இந்த உலகத்தை விட்டு பிரிவதை தானே முடிவு செய்து கொண்டு அதற்கு ஏற்றது மாதிரி தன்னுடைய உபதேசங்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதே அமைக்க ஆரம்பித்து விட்டார்கள். நபித்தோழர் முஆத் ரலியல்லாஹு அவர்களை யமன் தேசத்திற்கு, இன்றைக்கு ஓமனை சொல்வார்கள், அன்றைக்கு யமன், ஆனால் அந்த மக்கள் தான் ரொம்ப சாஃப்டான மக்கள், அந்த தேசத்திற்கு ஆளுநராக முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அனுப்புறாங்க. அவரை ஒட்டகத்தில் ஏற்றி விட்டு ரசூலுல்லாஹ் கீழே அப்படியே நடந்து வராங்க, ஒட்டகத்தின் மேல முஆத் ரலியல்லாஹு இருக்கிறாங்க.
ஒரு வல்லரசு நாட்டின் அதிபதி கீழே நடந்து வராங்க. அப்படியே கூட்டிட்டு வந்து ஊர் எல்லையோரத்தில் வந்து நல்லபடியா போயிட்டு வாங்க, அடுத்த ஆண்டு நீங்க வந்தீங்கன்னா என்ன நீங்க பார்க்க முடியாது. அப்படி என்ன பார்க்கறதா இருந்தா மஸ்ஜித் நபவி இருக்கு, நம்ம கட்டின பள்ளி, அதை பார்த்துக்கலாம். இல்லைன்னா கபர் இருக்குல்ல, அதை பார்த்துக்கலாம், நீங்க போயிட்டு வாங்க. இப்படி சொல்லி அனுப்பிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து கொண்டு நேரா அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுடைய இடம், அதான் இறுதி ஹஜ், விடைபெறுகிற ஹஜ், அந்த இடத்துக்கு போறாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல போய், எத்தனையோ இடங்கள் இருக்கிறது உபதேசம் பண்றதுக்கு, ஜும்மா மேடை இருக்கிறது, கடை வீதிகள் இருக்கிறது, இது போன்று மாநாட்டு மேடைகள் இருக்கிறது, எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தான் பார்த்தீங்களா இந்த அரஃபா பெருவெளியில. அதுக்கு தான் முக்கியமான காரணம் இருக்கிறது. ஏன்? ஒரு சில விஷயங்களை யார் சொன்னா கரெக்டா இருக்கும், எந்த மாதிரி நேரத்தில் சொன்னா கரெக்டா இருக்கும், அதை கேட்கிற மக்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தா கரெக்டா இருக்கும் என்பதை பார்த்து அது அல்லாஹ் அமைச்சான். எப்படி ஒரு மனிதன் சராசரியான நிலையில் இருப்பதை விட 5 வேளை தொழுகையில போய் நிக்கிறான்ல, அதை விட ரமலான்ல நோன்பு வச்சிருக்கிறான்ல, அதையும் விட தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு தடவையாவது இந்த காபத்துல்லாவுக்கு போனான்னு வைங்க, யாரா இருந்தாலும் சரி, உலகத்தில் வாழுகிற கோடான கோடி மக்கள்ல ஈமான் கொண்ட யாரா இருந்தாலும் முதல் முறையாக அந்த ஆலயத்தை நோக்கி ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கு போனாங்கன்னா அந்த காபாவை பார்த்த உடனே சரி, அப்படி உள்ளத்துல இருந்து ஒரு வகையான மாற்றம் ஏற்பட்டு, எப்படா இந்த கண்ணுல இருந்து தண்ணி ஓடுதுன்னே தெரியாது, அப்படி அழுவார்கள். அதான் காண கண் கோடி வேண்டும் காபாவின் பாடினார்ல, நியாயமா தான் பாடியிருக்காரு, மற்றதெல்லாம் பாவம் பண்ணாலும் இது கரெக்ட்னு சொல்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்டன் ஆயிரும் எல்லாரும் தவாஃபுக்கு போங்கன்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டம் இருக்கு பாருங்க. ஒவ்வொருத்தனுடைய உள்ளம் எப்படி இருக்கு தெரியுமா? இனிமேல் நம்ம பாவம் பண்ணக்கூடாது, யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, இனிமேல் 5 வேளை கரெக்டா தொழுவேன், இறைவா இனிமேல் நான் யாருக்கு எந்த விதமான ஏமாற்று வேலையை பண்ண மாட்டேன், மோசடி பண்ண மாட்டேன், இறைவா இது ஒரு கடைசி வாய்ப்பா நினைச்சு என்ன மன்னிச்சிரு, சரண்டர் ஆயிடுவான். அதான் அந்த இடம். அதுவும் ஹஜ்ஜுடைய நிலைமை என்ன? கையௌமின் வலதத்துஹு உம்முஹுனாங்க ரசூலுல்லாஹ், அன்று பிறந்த பாலகன் மாதிரி ஆயிடுவான். அந்த இடத்துல போய் அவ்வளவு மக்களை பார்த்து அல்லாஹுவை துதித்து சஜிதாவில் விழுந்ததுக்கு பிறகு இனிமேல் நான் ஒரு புனிதன் அப்படிங்கிற மாதிரி வராம பாருங்க. அந்த இடத்தை அல்லாஹ் செலக்ட் பண்ணி இப்ப பேசுங்க விடக்கூடாது, இந்த இடத்துல பேசினாதான் இந்த மக்கள் அவ்வளவு கவனமாக, பொதுவாகவே சஹாபாக்கள் நல்ல கவனமாக கேட்டாலும் அந்த இடத்துல இன்னும் காதுகளை கூர்மையாக்கி கொண்டு கேட்பார்கள். அங்க வச்சு அல்லாஹ் பேச வச்சான், ஒரு தருணத்தை அமைச்சு கொடுத்து. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபாவுடைய பெருவெளியில கட கட கடன்னு அடுக்குறாங்க. எத்தனையோ செய்திகளை குறிப்பிட்டார்கள். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமாக முத்தாய்ப்பாக முதல் அம்சமாக வைத்த ஒரு செய்தி, மக்களிடத்தில் முதல்ல இந்த நாளை பற்றி, இந்த ஊரை பற்றி, இந்த மாதத்தை பற்றிய ஒரு புனிதத்தை உணர்த்தணும் கேட்கிறாங்க. மக்களே நல்லா கவனிச்சுக்கங்க, ஹஜ்ஜை பற்றிய முறைகளை பற்றி ஏதாவது கேட்க வேண்டி இருந்தால் இப்ப கேட்டுக்குங்க. உம்ராவை பற்றி தஅல்லமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத, ஹஜ் உம்ரா சட்டங்களை பற்றி ஏதாவது பாக்கி இருந்தால் இப்பவே கேட்டு முடிச்சுக்குங்க. இதுதான் கடைசி ஹஜ் எனக்கு, அடுத்து நான் உங்களிடையும் சந்திப்பேனா மாட்டேனா என்று எனக்கு தெரியாது, அதனால எல்லாத்தையும் இப்பயே கேட்டுக்குங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அப்புறம் சொல்றாங்க, இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னு தெரியுமா? எல்லா மக்களும் ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறாங்க, விடைபெறுகிற வார்த்தை மாதிரி தெரியுது, இது சாதாரண வார்த்தையா இல்ல, கொஞ்சம் கவனமா தான் கேட்கணும், காதுகளை தீட்டி வைக்கணும், ஒன்னையும் விடக்கூடாது, அமைதியா இருங்க, இப்படி கேட்கிறாங்க. இந்த நாள் எப்படிப்பட்டது தெரியுமா? சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹு வ ரசூல் ஆலம், அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் அறிவிச்சிருந்தா தூதருக்கு தெரியும், நமக்கு அவ்வளவு இந்த நாளை பத்தி தெரியாது. இந்த மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா?
அல்லாஹ்வுக்கு தூதருக்கு தான் தெரியும். இந்த நகரம் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும். அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை பறிக்கக்கூடிய செயலில் இருந்து கவனமா இருந்துக்குங்க. அடுத்தவனுடைய மான மரியாதை விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த மனித உரிமையை தான் மிக தெளிவாக விதைத்தார்கள். ஏன்? அவர்கள் வாழும்போது எல்லாம் சரியாயிட்டாங்க. அதற்கு முன்னால் வாழையடி வாழையாக வெட்டி திரிந்தவர்கள் ஒரு குல பழியை இன்னொரு குலத்தின் மீது சுமத்தி அப்படியே கோத்திரங்களாக கொலை பழியை சுமத்தி கொலைவெறி தாக்குதலை நடத்தி தாண்டவமாடியவர்கள், அவ்வளவு பெரிய பாரம்பரிய வெறியர்களாக இருந்தவர்கள், மொழி வெறியர்களாக இருந்தவர்கள், நிறவெறியர்களாக இருந்தவர்கள், சகோதரத்துவத்தை உடைத்தவர்கள், சாமானியர்களை போட்டு அடித்தவர்கள், அத்தனை பேரும் மனம் திருந்தி அந்த இடத்தில் கூடியிருக்கிறார்களே. நம்ம இருக்கும்போது கூடியிருக்கிறாங்க, நம்ம போனதுக்கு பிறகு மீண்டும் மனித உரிமைகள்ல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ரொம்ப கவனம் செலுத்தி சொன்னார்கள், எனக்கு பிறகு நீங்க யாரும் இறை மறுப்பாளர்களாகி விடாதீர்கள். எப்படி? அல்லாஹ்வை நம்பிட்டு இப்ப அல்லாஹ்வே இல்ல அப்படியா? அல்லாஹ்வுக்கு பல கடவுள் இருக்கிறார்கள் அந்த மாதிரியா? அப்படி இல்ல. யவ்ரிபு பாதுக்கும் ரிகாப பாலின், சிலருடைய கழுத்தை வெட்டி செத்து காஃபிர் ஆயிராதீங்க, கொலைகாரர்களாக மாறி குஃபார் ஆயிராதீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு முன்னறிவிப்பு வந்துருச்சு. அப்ப இந்த மாதிரி தான் ஆவாங்க போலன்னு, இந்த மாதிரி தான் ஏதோ பிரச்சனை நடக்க போகுது, ஆட்சிக்காக வேண்டியும் பதவிக்காக வேண்டியும் அந்தஸ்துக்காக வேண்டியும் அதிகாரத்திற்காக வேண்டியும் வெட்டி சாக போகிறார்கள் என்று ஒரு அனுகூலம் தெரிஞ்ச உடனே அந்தோ கை சேதமே பரிதாபமான ஒரு நிலை இருக்கிறது. தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் காஃபிர் ஆயிராதீங்க. அப்பொழுதுதான் ஒரு நங்கூரத்தை அமைக்கிறாங்க நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி எப்படி எல்லாம் சகோதரத்துவத்தை பேண முடியுமோ அவ்வளவையும் சொல்கிறார்கள். அண்டை வீட்டுக்காரன் பகைச்சுக்காதீங்க, அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள், அவர்களுக்காக விட்டு கொடுங்கள், அவர்கள் விஷயத்தில் நலம் நாடுங்கள். தொடர்ச்சியாக பேசுகிறார்கள். சஹாபாக்களை உணர்கிறார்கள். போற போக்க போத்தா உனக்கு இவனுடைய சொத்துல பாதிய கூடுறாண்டு வாரிசுதாரர் ஆக்கிடுவாங்களோ என்று நினைக்கும் அளவிற்கு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகோதரத்துவத்தை மனித உரிமைகள் விஷயத்துல ரொம்ப தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முதல்ல ஒன்னொன்னா வராங்க. உன்னுடைய அண்டை வீட்டுக்காரர் இருக்கிறானே, கவனமா நடந்துக்குங்க சொல்றாங்க. அதே மாதிரி எதனால பிரச்சனை வரும்? ஒரு நாடு, ஒரு ஊர், ஒரு மாநிலம், பல நாடுகள் பிரச்சனை எங்கிருந்து வெடிக்கும்? இனவெறினால வரும், மொழிவெறினால வரும், நிறவெறினால வரும். அங்க உடைச்சாங்க. ஒருத்தனுடைய உயிர் மதத்தை வைத்தோ மொழியை வைத்தோ நிறத்தை வைத்தோ இனத்தை வைத்தோ வரக்கூடாது, பிரச்சனை ஏற்படக்கூடாது. ஒரு நாட்டின் எல்லையை வைத்து வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்ன ரப்பக்கும் அல்லாஹு வாஹித், மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் இறைவன் ஒருத்தன் தான். இன்ன அபாக்கும் வாஹித், உங்க தந்தை ஒருத்தன் தான். ஆதமுடைய பிள்ளைகள் தான் நீங்கள் அத்தனை பேரும். எனவே லைசலி அரபியின் வலா அஜமியின் ஃபதுலுன், அரபி மொழி பேச தெரிந்தவனுக்கும் அரபி மொழியே பேச தெரியாதவனுக்கும் இடையில் எந்த ஏற்றத்தாலும் கிடையாது. மொழிவெறி வந்துடக்கூடாது. மொழிவெறிய காரணம் காட்டி அடிச்சுக்கிட்டா அதை உடைச்சாங்க ரசூலுல்லாஹ். ஏன்? ஒரு ஆட்சியாளர் இப்படி இருக்கணுங்க. இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் சண்டை, 114 ஆண்டுகள் கன்னடத்துக்காரன் தமிழ்நாட்டுக்காரனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்? அவன் மனுஷன் இல்லையா? தமிழ்நாட்டில் வாழ்றானே அவனுடைய சகோதரன் இல்லையா? இவன் வேற லாங்குவேஜ் பேசுறாங்க, இவன் வேற மொழி பேசுறான். நான் கன்னடன், நான் மனுஷன், நீ தமிழ் பேசுகிறாய், நீ மனித பரம்பரை இல்லைன்னு நினைக்கிறான். இந்த மொழி வெறி 114 ஆண்டுகளாக எத்தனை வழக்குகள், எத்தனை கலவரங்கள் முடிஞ்சுதா? இதுதான் தொடக்கம். ஒவ்வொரு பிரச்சனையிலும் இதுதான் தொடக்கம்ங்கிறான். நபிகள் பெருமானார் அவர்கள் முடித்து வைத்தார்கள். மொழிய காரணம் காட்டி யாரும் சாகக்கூடாது சொன்னார்கள். எந்த அளவிற்கு ஒரு வார்த்தை, நிறவெறி வரக்கூடாது, கருப்ப வெள்ளைய ஏற்றத்தாழ்வு பார்க்காத. ரசூலுல்லாஹ் வாழும்போது கரெக்டா இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி குலம்,
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கருப்பினத்தவர். அந்த மாதிரி கருப்பின மக்களை ஏற்றிருந்தார்கள், கண்ணியமாக நடத்தினார்கள், சஹாபாக்கள் நன்கு மதித்தார்கள். பிறகு மாறிடக்கூடாது இல்லையா, அதை உடைத்தார்கள். விவேகானந்தர் சொன்னார், தீண்டாமை ஒரு பாவச் செயல் என்று நாம் எங்கெங்கோ பேசுகிறோம். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் முகமது வாழ்ந்திருந்தாரே, தீண்டாமை ஒரு பாவச் செயல் என்பதை, அது பெரிய குற்றம் என்பதை, மனிதனிடத்தில் ஏற்றத்தாழ்வு நிற ரீதியாக மொழி ரீதியாக கிடையாது என்பதை பள்ளிவாசலில் புரட்சி ஏற்படுத்திய ஒரு தூதர் இந்த முகமதை போன்று உண்டுமா என்று கேட்டார். இந்த ஒரு அறிவுரையில் இதான் இறுதி பேருரை. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித உரிமை விஷயத்தில் இப்படி கவனித்தார்கள். அதற்கு பிறகு சொல்கிறார்கள், நாளைக்கு பழி உணர்ச்சி வரக்கூடாது. இப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, எப்படி சொல்லக்கூடாது, நான் இஸ்லாத்துக்கு வர முன்னாடி என் குடும்பத்து ஆளு உங்க குடும்பத்து ஆளை கொண்டிருக்கிறான், அதுக்கு தக்க மாதிரி பழி வாங்கி ஆகணும். இஸ்லாத்துக்கு வர முன்னாடி என் குடும்பத்துல ஒரு பழி உளுந்திருக்குது, அதுக்கு பதிலா உங்க ஆளு நாங்க கை வச்சாகணும், கணக்கு தீர்த்துட்டு அப்புறம் இஸ்லாத்துக்கு வந்துக்குவோம் என்று பழி வாங்குதலை பற்றி எவனும் பேசக்கூடாது. ரசூலுல்லாஹ் உடைக்கிறாங்க. இந்த மார்க்கத்தை நுழைஞ்சிட்டு பகைமை உணர்வு, வெறுப்புணர்வு, காழ்ப்புணர்வு, பழி உணர்ச்சி எல்லாம் புதைக்கப்பட்டு விட்டது என்றார்கள். நான் முதலில் புதைத்து காட்டேன். என் குடும்பத்தில் அப்துல் முத்தலிபுடைய பேரன் ரபியாவை கொலை செய்தார்கள். அந்த ரபியா என்கிற குழந்தை நபிகளாருக்கு ஒரு வகையில் தம்பி, அல்லாஹ்வுடைய தூதரினுடைய தம்பி. குழந்தை பருவத்தில் இருக்கிற பொழுது ஒரு கூட்டத்தார், ஹுதைல் கூட்டத்தார் வந்து தாக்குதல் நடத்தி அந்த குழந்தையை கொன்னுட்டு போயிட்டாங்க. அதற்கு பழி வாங்க வேண்டி இருந்தால் இப்ப நான் வாங்கணும், வாங்க மாட்டேன், இப்ப நிப்பாட்டுறேன். வம்சாவளி என்ற பெயரால் பழி உணர்ச்சி உங்களிடம் இருக்குமானால் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள். மனித உரிமையில யார் யாரையும் பாதிச்சிடக்கூடாது என்பதில் ரசூலுல்லாஹ் அவ்வளவு கவனித்தார்கள். பிறகு சொன்னார்கள், தந்தைக்காக பிள்ளை தண்டிக்கப்பட மாட்டான். வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உஹ்ரா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே, ஒருவனுடைய சுமையை இன்னொருத்தன் சுமக்க மாட்டான் என்று அதை சொல்லி தருகிறார்கள். ரசூலுல்லாஹ் போனதுக்கு பிறகு, டேய் இவங்க அப்பா தாண்டா இந்த தப்பெல்லாம் பண்ணாரு, இவனை பிடிச்சி மிதிங்கடா என்று இவன் உயிர் இவன் தந்தையை காரணமாக வைத்து கொலையாயிடக்கூடாது, இவனுடைய உயிர் இவன் சகோதரனுடைய காரணத்தை வைத்து கொன்றுவிடக் கூடாது, யாரையும் எவனையோ காரணம் காட்டி நீங்கள் அவனை துன்புறுத்தி விடக் கூடாது. டெல்லியில ஒருவன் அடிக்கிறான், அந்த நம்பிக்கையில் ஒருவன் இங்கே இருக்கின்றான், அந்த மதத்தை சேர்ந்தவன் இங்கே இருக்கின்றான். அடே ஓ மதத்துக்காரன் தாண்டா என் மதத்துக்காரன் அடிச்சான், அதனால் உன்னை போட்டு தள்ளுவேன் என்று சொன்னால் இந்த பழி உணர்ச்சியை நபிகளார் பொசுக்கி காட்டினார்கள். எப்படிப்பட்ட மனித உரிமை! அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அத்தனை பழி உணர்ச்சிகளையும் ஒழித்துவிட்டு ஒருவனுடைய தவறுக்கு அடுத்தவனை பழி வாங்கக்கூடிய தன்மையை ஒழித்துவிட்டு வேறு எந்த காரணத்திற்கெல்லாம் மனிதன் அடிச்சு சாவா என்பதை களை எடுக்கிறார்கள். அடுத்து என்ன பிரச்சனை? காசு. ஒருத்தன் செத்தா அவன் புள்ளைய வந்து வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு நிப்பான், அந்த ஜனாசாவை அடக்கம் பண்ணுமா இல்லையா சொத்தை எழுதி வைடாம்பான். ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளைனா பொம்பளை புள்ளைக்கு சொத்தே கிடையாது, ஓடி போம்பான். ஆம்பளை புள்ள சொந்த வீட்டுல உட்கார்ந்துகிட்டு நீ வெளியே போடின்னு விரட்டுவான். நடக்குதா இல்லையா? நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனித உரிமையில கவனம் எடுக்கிறார்கள். அந்த சபையில் எப்படி வாரிசுதாரர்கள் தன்னுடைய வாரிசுரிமையை சரியான முறையில் நிறைவேற்றி விட வேண்டும், யாரும் வசியத்து செய்து விடக் கூடாது. ஒரு அப்பன் தன்ட்ட 4 மகன் இருக்கிறான், டேய் மூத்த மகனே உனக்கு தாண்டா எல்லா சொத்து வச்சுக்கடா, இந்த பேச்சு வரக்கூடாது. அவர் இறந்து விட்டால் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறதோ எப்படி எப்படி சொத்துகள் பிரியுமோ அப்படி எப்படி பிரியும். இந்த தகப்பனார் அவர் இஷ்டத்துக்கு மரண சாசனம் சொல்லிட்டு போனாரு, குடும்பம் இங்க 2 துண்டா போகும். காசுக்காக வேண்டி சாகக்கூடாது, பொருளாதாரத்தால் யாருடைய உயிரும் பறிபோக கூடாது. நபிகளார் அவர்கள் அங்கே அதை உடைத்தருகிறார்கள். சஹாபாக்கள் கவனத்தோடு கேட்கிறார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய, ஒரு தேசத்தினுடைய, ஒரு ஆட்சியினுடைய அந்த பொருளாதார சூழ்நிலை சுக்குநூறாக சின்னாபின்னமாவதற்கு காரணம் எது?
வட்டி. அதானங்க காரணம். இன்னைக்கு எதையோ போலியான காரணங்கள் என்று சொல்லி கள்ளப்பணத்தின் பெயரால், கருப்பு பணத்தின் பெயரால் 500 1000 தடை செய்தவர்கள் அடித்தளமாக எதை வைத்திருக்கிறார்கள்? இன்றைக்கு 14 லட்சம் கோடி ரூபாய், தடை செய்யப்பட்ட 14 லட்சம் கோடி ரூபாயை நீங்கள் அனைவரும் வங்கியில் செலுத்தி விடுங்கள், அனைவருக்கும் வட்டியை கொட்டி தருகிறோம், அனைவருக்கும் வீடு வாங்குவதற்கு கடன் தருகிறோம், 3% வட்டி தான் என்று இந்த நாடு வட்டியை வைத்து ஒரு பெரிய தொழில் மையத்தை இந்த ஆண்டு உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பண வீக்கத்திற்கு காரணம் பொருளுடைய மதிப்பு கூடி பணத்தினுடைய மதிப்பு குறைகிற அந்த வீக்கத்திற்கு காரணம் வட்டிதான் என்பதை உணர்ந்தார்களா? 1000 ரூபாய்க்கு தேவையான பொருளை நானே வாங்கி நானே விற்றால் 1100 ரூபாய்க்கு விற்பேன். 1000 ரூபாய்க்கு தேவையான பொருளை 1100 ரூபாய், நான் 1000 ரூபாய் ஒருத்தன் வட்டிக்கு கடன் வாங்கினா அவனுக்கு நான் கொடுக்க வேண்டியது 1100 ரூபாய். அதனால் இந்த பொருளின் விலை 1200 சொல்லி விற்பேன். விலைவாசி கூடியது எதனால்? வட்டியினால். அந்த வட்டியை ஒருத்தன் ஒழிச்சு பாருங்க. அடே வட்டி கிடையாது, வட்டி கடை கிடையாது, இந்த நாட்டில் வட்டிங்கிற பேச்சுவார்த்தைக்கு இடம் கிடையாது சொல்லி பாருங்க. அன்றிலிருந்து பண மதிப்பு பெருகி போகும், மிகப்பெரிய அளவிலே உசந்து விடும். அப்ப அரசாங்கத்துக்கு பொருளாதாரத்துக்கு என்ன நிலைமை? மார்க்கம் சொல்லி இருக்கிற ஜக்காத்தை மட்டும் வரிய வசூல் பண்ணி பாருங்க. ஒரு வரி கட்டுறா, வேற எந்த வரியும் வேணாம். அந்த வரி, இந்த வரி, தண்ணி வரி, நிலத்து வரி, ரோட்டு வரி, வீட்டு வரி வேண்டாம். நீ சம்பாரிச்சதுக்கு வரியை கட்டு, வேற எதுக்குமே வேண்டாம் சொல்லி பாருங்க. ஒரு 5% கூடுறான்னு சொல்லி பாருங்க. வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவுக்கு கிடைக்குங்க. இவ்வளவு அழகான ஒரு திட்டத்தை நபிகள் பெருமானா அவர்கள் அந்த இடத்திலே பிரகடனப்படுத்துகிறார்கள். மக்களே, வட்டி வாங்கும் தொழிலை நான் தடை செய்கிறேன். இனிமேல் செய்தால் அவர்களுக்கு எதிரான யுத்த பிரகடனம் நடக்கும். எனவே என்னுடைய குடும்பத்தில் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அவர்களிடத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கு நீங்கள் யாரும் வட்டி தர வேண்டாம், நீங்கள் அசலை மட்டும் கொடுங்கள் போதும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அங்கே பதிவு செய்கிறார்கள். வட்டி என்கிற காரணத்தை வைத்து கரண்ட் வட்டி என்றும், கந்து வட்டி என்றும், மீட்டர் வட்டி என்றும் ஒருத்தருடைய பொருளாதாரத்தை சுரண்டுகிறார்கள். வட்டிக்கு பயந்து தற்கொலை செய்கிறார்கள், வட்டிக்கு பயந்து கூண்டோடு ஏமாற்றி கைலாசம் அடைகிறார்கள். இப்படி வட்டியை அடிப்படையாக வைத்து ஒவ்வொருத்தரும் மோசடியில் ஈடுபடுகிறான். நாடே சின்னாபின்னமாகிறது. இந்த மனித உரிமைகள் வட்டியை காரணமாக வைத்து அழிகிறதா? அதை ஒழித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதற்கடுத்து மனிதனுடைய உயிர், உடைமை, மான மரியாதை எங்கே பறிக்கப்படுகிறது? எப்போது பறிக்கப்படுகிறது? எதன் அடிப்படையில் பறிக்கப்படுகிறது? ஆட்சி என்கிற நோயின் அடிப்படையில். பதவி, அந்தஸ்து, கவுன்சிலர், மேயர், எம்எல்ஏ, எம்பி, முதல்வர், பிரதமர், எதுக்கு எப்படி ஜால்ரா தட்டணும், யாரு காலில் விழுகணும், யாருக்கு எப்படிப்பட்டியெல்லாம் வாய் அசைந்து பேசணும், எவ்வளவு கொட்டணும், யாரை கொலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் கணக்கு பார்த்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே. இந்த ஆட்சி அதிகாரங்கள், இந்த பொறுப்புகள், இந்த பதவி அந்தஸ்துகள், இத்தனை வகையான நோய் இருக்குதே, அதை நபிகளார் அவர்கள் அங்கே கண்டிக்கிறார்கள். இந்த நோய்க்கு இவர்கள் யாரும் அடிபணிஞ்சிடக்கூடாது, அதனால அடிச்சுக்கிட்டு செத்துறக்கூடாது, அதனால ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் சுக்குநூறாயிடக்கூடாது, மனிதனுடைய உரிமை பறிக்கப்பட்டக்கூடாது. ஒரு அரசியலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு எல்லாம் நடக்குங்க. நம் 2 சகோதரனுக்கு இடையில் சகோதரத்துவம் உடைய வேண்டுமா? இந்த அரசியல் உடைக்கும். ஒரு கிளை பொறுப்பு, ஒரு மாவட்ட பொறுப்பு, ஒரு முன்னாள் இன்னாள் பொறுப்பு, இந்த ஆட்சி அந்த ஆட்சி பொறுப்பு, ஆளுங்கட்சி எதிர்கட்சி பொறுப்பு உடைக்காதா? சகோதரத்துவம் உடைக்கும், புறம் பேச வைக்கும், பொய் பேச வைக்கும், கோல் முட்டை வைக்கும், போட் கொடுக்க வைக்கும், இல்லாத அபாண்டத்தை அள்ளி தெளிக்க வைக்கும், எத்தனையோ கற்பனைகளை செய்ய வைக்கும். செய்யுமா செய்யாதா?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அதற்கு வேட்டு வைத்தார்கள். தோழர்களே, உங்களுக்கு பிறகு எனக்கு பிறகு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். அந்த கட்டுப்பாடு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உங்களுக்கு சில தலைவர்கள் வருவார்கள், அவருடைய காது அருந்திருந்தாலும் சரி, மூக்கு அருந்திருந்தாலும் சரி, கன்னங்கள் கருத்திருந்தாலும் சரி, மண்டை தலை திராட்சையினுடைய பழத்தை போன்று சுருந்திருந்தாலும் சரி, அதியூ தா அம்ரிக்கும், உங்களுக்கு கீழ் ஆட்சி நடத்துகிறாரே, உங்களை கீழ்ப்படிய செய்கிறாரே, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு போங்க, பேசாம போயிருங்க. எப்படி சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு சிறந்த மூமின் யார்? ஒரு சிறந்த இறை நம்பிக்கையாளன் யார்? யார் அழைத்தாலும் செல்கிற ஒட்டகத்தை போன்று இருக்க வேண்டும். மின் ஹைசிதின் கீத காத, அந்த ஒட்டகத்தை எவன் இழுத்துட்டாலும் பேசாம போகும். இதான் ஒட்டகத்தின் சுபாவம். ஆடு அப்படி கிடையாது, இழுத்தோம்னு அப்படியே நிற்கும். 500 ஆடு பாருங்க, ஒரு ஆடை பிடிச்சி இழுக்கிறதுக்கு வம்படியா கஷ்டப்படணும். தூக்கிட்டு தாண்டுங்க, உங்களை தாண்டி இந்த 500 ஆடு தாண்டி போயிடும். அதான் செம்மறி ஆடு கூட்டம்பாங்க. அது மாதிரி இருக்காதீங்க. ஒட்டகம் இருக்கு பாருங்க, பேசாம போகும், சண்டித்தனமே வராது. அது மாதிரி இருங்க. இன்னைக்கு அதான் யாரை ஆட்சியாளர்னு பார்க்கறான்? ஃபேஸ் வேல்யூ இருக்கா? முகம் அழகா இருக்கா? செல்வாக்கு இருக்கா? வயசு இருக்கா? அனுபவம் இருக்குதா? பேக்ரவுண்ட் இருக்கா? வாழ்க அப்படின்றான். செல்வாக்கு இல்ல, பேக்ரவுண்ட் இல்ல, அது இல்ல, இது இல்ல, எதுவும் இல்ல, போடா போக்கத்தவனே அப்படின்னு போயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே உடைத்து காட்டினார்கள். யாருக்கு நீ கட்டுப்பட வேண்டும்? உனக்கு ஒருவர் மிகப்பெரிய ஆட்சியாளராக வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய சட்டத்தை வழி நடத்துகிற பொழுது அவன் கன்னங்கள் கருத்திருந்தாலும், காதுகள் கிழிந்திருந்தாலும், அவனுடைய மூக்கே அருந்திருந்தாலும் சரி, கட்டுப்பட்டு போ. முகத்தை பார்க்காத, ஃபேஸ் வேல்யூ பார்க்காத, பேக்ரவுண்ட பார்க்காத, அவன் கொள்கையை பார். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் விதைத்தார்கள். ஏன்? இதுக்கு சண்டை வரக்கூடாது இல்லைங்க, இதுக்கு பிரிஞ்சிடக்கூடாது இல்ல, பிணக்கு வரக்கூடாது இல்ல, கோவப்படக்கூடாது இல்ல, காழ்ப்புணர்ச்சி வரக்கூடாது இல்ல, அதை உடைத்தார்கள். அதற்கு பிறகு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சபையிலே வைத்து கேட்கிறார்கள். அல்லாஹ் இந்த இடத்துல தான் இதையெல்லாம் சொல்லணும்னு அறிவிச்சிட்டான், அதனால சொன்னாங்க. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த மாநாட்டிற்காக வேண்டி மிகுந்த பொருட்செலவு ஏற்பட்டிருக்கிறது. எவ்வளோ வகையான செலவுகள் ஏற்பட்டிருக்குதுன்னு நம்ம விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. அவ்வளோ வகையான பொருளாதார செலவுகளுக்காக உங்களுடைய பொருளாதாரங்களை அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அள்ளி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையிலே வைத்துக்கொண்டு, இது அல்லாஹ்வுடைய உத்தரவா இருக்கு இல்லையா, இது நம்ம இங்க சொல்லணும்ல, நபியே மறக்காம அங்க போய் தெளிவா பதிவு பண்ணிரு என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? இன்னக்கும் துஸலூன், மக்களே நான் உங்களிடத்தில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நீங்கள் என்னை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் உங்கள்ட்ட கேட்பான், இந்த தூதர் வாழ்ந்தார்ல, உங்கள்ட்ட நடந்தார்ல, இந்த இடத்துல வச்சு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரா கேட்பான். மான்தும் காயலூன், என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க பாப்போம். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. உடனே அவர்கள் பேசுகிறார்கள், அத்தைத், நீங்கள் ஆற்ற வேண்டிய பணிகளை எல்லாம் ஆற்றிவிட்டீர்கள், வபல்லகத், எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லி முடித்து விட்டீர்கள், ஓ நஸஹத், எப்படிப்பட்ட காரியம், உங்க சமுதாயத்திற்காக நீங்கள் நல்லதை நாடி இருக்கிறீர்கள், அப்படித்தானே ரசூலுல்லாஹ்? அப்படித்தானே, சரி. அல்லாஹும்ம, இறைவா, விரலை தூக்குகிறார்கள். ஆட்காட்டி விரலை மேலே தூக்கிவிட்டு பிறகு அப்படியே இறக்கி மக்களை காட்டி, இஷ்ஹத், இதுக்கு நீ சாட்சி இறையா, நான் எடுத்து சொன்ன விஷயத்திற்கெல்லாம் நீ சாட்சி, பார்த்துக்க. எல்லாரும் சொன்னாங்க பத்தியா, நீ பூர்த்தி செஞ்சிட்டீங்க, எடுத்து சொல்லிட்டீங்க, நல்லதைத்தான் நாடுனீங்க சொன்னாங்கல்ல, இறைவா இதுக்கு நீ சாட்சியா இருந்துக்க என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு, இந்த மக்கள் இனிமேல் எப்படி பயணிக்க வேண்டும், வழிகடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதற்கு பிறகு அடுக்குகிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? தரக்து ஃபீக்கும் மா, மக்களே உங்களிடத்தில் ஒன்றை விட்டு செல்கிறேன், ஒன்றே ஒன்றுதான், லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும்,
நீங்கள் அதை பற்றி பிடித்தால் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். என்ன தெரியுமா? கிதாப் அல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய வேதம், அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பிறகு சொன்னார்கள், இந்த மக்கள் இந்த மார்க்கத்தை விட்டு சருகாமல் இருக்க வேண்டும் என்றால் முகம்மதை விட்டு பிரிந்தாலும் கூட இந்த முகம்மதுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை தக்க வைத்துக் கொண்டால் இந்த மக்கள் அடுத்து செய்ய வேண்டிய காரியம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஐயுஹன் நாஸ், மக்களே, இத்தகுல்லா ரப்பக்கும், உங்கள் இறைவன் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். சல்லு ஹம்சக்கும், 5 வேளை தொழுது கொள்ளுங்கள். சூமு ஷஹ்ரக்கும், உங்களுடைய ரமலான் மாதம் இருக்கிறது, நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். அத்து ஜகாத் அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வங்களுக்கு ஜகாத்தை கொடுத்து விடுங்கள். அதியூ அம்ரிக்கும், உங்களுடைய ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டுக் கொள்ளுங்கள். ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும், உங்கள் இறைவனின் சொர்க்கத்தில் கண்டிப்பாக நுழைந்து விடுவீர்கள். இதையெல்லாம் இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டும், தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து வைக்கிறார்கள். பிறகு சொல்கிறார்கள், தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதற்கடுத்து முக்கியமான ஒரு செய்தியை மிக தெளிவாக பதிவு செய்கிறார்கள். இன்ன ஷைத்தான கத் ஐஸ அய்யோபத ஃபி அர்லிக்கும் ஹாதி, இந்த உலகத்திலே ஷைத்தான் உங்களால் வணங்கப்படுவான் என்பதில் நம்பிக்கை இழந்து விட்டான். ஏகத்துவவாதிகள் வெட்டி போட்டாலும் இணை வைக்க மாட்டார்கள். நம்பிக்கை இழந்துட்டான். வலாக்கின் என்றாலும் செயர்லா, அவன் ஒரு விஷயத்தில் திருப்தியாக இருக்கிறான். எதில் தெரியுமா? ஃபீமா தஹ்கிரூன மின் அமாலிக்கும், சில காரியங்களை சின்னதுதானே, செஞ்சா என்ன செய்யாட்டி என்ன, விட்டா என்ன விடாட்டி என்ன, செய்வோம், தேவைன்னா செய்வோம், முடிஞ்சா செய்வோம் என்று சில காரியங்களை அற்பமாக கருதுகிறீர்களே, அந்த சுன்னத்துகள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய எத்தனையோ அறிவுரைகள், இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காக வேண்டி இவ்வளவு வலியுறுத்தணுமா என்று நினைக்கிறீர்களே, இதை வைத்துத்தான் உங்களை அடிப்பான். உபரியான தொழுகைகள் தானே, அதை ஜமாத்தோடு ஃபர்லான தொழுகை நிறைவேற்றுவதுதானே, தனியாக தொழுதாலும் தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டோமா இல்லையா என்று கிளப்புவான். பிறகு தூண்டுவான், எப்படியோ லேட்டா தொழுதாலும் தொழுது விட்டோமே என்று கிளப்புவான். பிறகு ஒரு வக்து தானே விட்டோம், 4 வக்தை தொழுது விட்டோமே என்று ஆக்குவான். பிறகு ஒரு 4 நாட்கள் தானே தொழுகாமல் இருந்தோம், காலமெல்லாம் தொழுகாமல் இருந்ததற்கு இது எவ்வளவோ தேவலதானே என்று ஆக்குவான். பிறகு தொழுதால் என்ன தொழுகாட்டி என்ன, கடைசியில் அல்லாஹ் மறுமையில் எல்லாம் எழுப்பிட்டு சொர்க்கத்துக்கு போங்கடா முடிஞ்சு போச்சு என்று சொல்லிவிட்டால் இப்படி சைத்தான் பதிவு செய்து அதோட காலி பண்ணிடுவான். அதான் காத்துக்கிட்டு இருக்கிறான். ஏமாந்துராதீங்க, சின்னஞ்சிறு அமல்களா இருந்தாலும் ஏமாந்துராதீங்க, விட்டுறாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பதிவு செஞ்சாச்சு. எதையெல்லாம் இந்த மக்கள் செய்யக்கூடாதோ அதையும் சொல்லியாச்சு. பிரகடனப்படுத்துகிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், குல்ல ஷைஇம் மின் அம்ரில் ஜாஹிலியத்தி, அறியாமை காலத்துடைய எல்லா பழக்க வழக்கங்களும், மூட பழக்க வழக்கங்கள் அத்தனையும் மௌலூஹுன் தஹ்த கதமைய, என்னுடைய 2 பாதங்களுக்கு இடையிலே போட்டு புதைக்கப்பட்டு விட்டது. இதோடு பஸ்பமாக்கியாச்சு. புதிய உலகம் பிறந்திருக்கிறது. அதற்கு பிறகு அந்த உலகம் ஒரு பயணத்தை நோக்கி தொடங்க வேண்டி இருக்கிறது. பிறகு சொல்கிறார்கள், தோழர்களே, இன்னொன்று இருக்கிறது. எனக்கு முன்னால் வந்த எல்லா இறை தூதர்களும் எச்சரித்தார்கள், ஆனால் அவர்கள் காலத்தில் அது நடக்கவில்லை. நானும் இப்பொழுது ஒன்றை பற்றி எச்சரிக்க போகிறேன், ஆனால் என் காலத்தில் உங்களுக்கு நடக்கும். எனக்கு பிறகு அதை நீங்கள் சந்திக்கும் நிலை வரும். அது என்ன தெரியுமா? தஜ்ஜால் வருவான். எல்லா இறை தூதர்களும் சொன்னார்கள். இப்பொழுது நானும் சொல்கிறேன், அவர்கள் காலத்தில் வரல, ஆனால் என்னுடைய காலத்திற்கு பிறகு வருவான். நீங்கள் சந்திப்பீர்கள். உங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லித் தெரிய வேண்டியதில்லை, புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை தஜ்ஜால் தன்னை அல்லாஹ் என்று சொல்வான். அப்படி சொல்கிற பொழுது மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல. தஜ்ஜால் ஒரு கண் ஊனமானவன், ஒரு கண் அவனுக்கு துரித்துக் கொண்டு கிடக்கும். நம்பி விடாதீர்கள், எச்சரித்து விட்டேன். அலா புரிந்து கொள்ளுங்கள், அல் பல்லகத்து, இதையும் சொல்லிவிட்டானா இல்லையா? ஆமாம் சொல்லிவிட்டீர்கள், முடிஞ்சது. ஒன்னொன்னுக்கும் கேட்டாங்க ரசூலுல்லாஹ். இந்த செய்தி அறிவிக்கிற எல்லா உபதேசங்களுக்கு மத்தியில் வருகிறது. பிறகு என்ன பாக்கி? ஒரு மனிதனுடைய உரிமை, மான மரியாதை வேற எந்த இடத்தில் சேதாரமடையும்? கணவன் மனைவி, இந்த பெண்களை பற்றி ஒரு ஆட்சியாளர் பேசாமல் இருப்பது யதார்த்தம்.
உலகம் முழுவதும் பெண்ணினத்தை பற்றி பேசாமல், அவர்களுக்கு உரிமையை வழங்காமல், அவர்களை முக்கியத்துவப்படுத்தாமல் இருப்பது யதார்த்தம். அதில் ஒரு ஆச்சரியமாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணினத்தை மிகவும் வலியுறுத்தி பேசுகிறார்கள். வஸ்தௌஸு பின் நிசாஇ கைரா, தோழர்களே, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவர்களிடத்தில் நல்லதை நாடுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறீர்கள். நீங்கள் திருமணம் முடித்து அவர்களுடைய கற்புகளுக்கு சொந்தமாக இருக்கிறீர்களே, எப்படி? அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் திருமணம் என்கிற சட்டத்தை உணர்ந்து கட்டுப்பட்டு போங்க. அவர்களிடத்தில் தெளிவான மானக்கேடான காரியத்தை கண்டால் நீங்கள் கண்டிக்கலாம், காயம் ஏற்படாதவாறு தண்டிக்கலாம், படுக்கையை பிரிக்கலாம். அவர்கள் திருந்துவார்களே ஆனால் பழையபடி ஒரு அவர்களுக்கு நல்ல முறையிலே உணவு கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு நல்ல முறையிலே உடை கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. பயந்து கொள்ளுங்கள். பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருங்கள். இன்னஹுன்ன அமானத்துல்லா, அவர்கள் அல்லாஹ்வுடைய அமானிதங்களாக உங்களிடத்தில் வந்திருக்கிறார்கள். பெண்கள் விஷயத்தில் மிக தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். பெண்ணினத்தை நாசமாக்கி அவர்களின் திருமண உரிமையை பறித்து, அவருடைய சொத்துரிமையை பறித்து, இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ சித்தாந்தங்களுக்கு மத்தியிலே பெண்கள் விஷயத்தில் உங்களை நான் கடுமையாக எச்சரித்திருக்கிறேன் என்று சொல்லி பிரிகிற ஒரு தூதர். அதற்கு பிறகு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களிடத்திலே இந்த தாவா பணி என்றென்றும் தொடர வேண்டும். இங்கே வந்திருக்கின்ற மக்கள் தெளிவான மார்க்கத்தை ஏற்றிருக்கிற மக்கள், அறியாமை குழப்பங்களையும் மூட பழக்கங்களையும் காலில் தூக்கி போட்டு புதைத்த மக்கள். இனி எப்படி பயணிக்க வேண்டும்? பல்லிகு அன்னி, என்னிடமிருந்து ஒரு செய்தி, வலவ் ஆயா, ஒரே ஒரு செய்தியை நீங்கள் கேட்டிருந்தாலும், வலவ் ஆயா, அந்த ஒரு செய்தியை நீங்கள் எடுத்து சொல்லிவிடுங்கள். ருப்ப முபல்லிகின் அவ் ஆமின் சாமியின், இங்கே வந்திருக்க கூடியவர்களை விட ருப்ப முபல்லக், சில பேர் இருக்கிறார்கள், நீங்கள் எடுத்து சொல்லுகிற பொழுது அதை கேட்கக்கூடிய சில பேர். ஓ, நபி இப்படி சொன்னாரோ, நபி அப்படி சொன்னாரோ, நபி இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாரோ என்று கேட்கக்கூடிய மக்கள். இங்கே செதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருப்பவர்களை விட கூடுதலாக கவனமாக, கூடுதல் மனநத்தன்மையோடு அதை பதிவு செய்பவர்கள் இருப்பார்கள். விடாதீர்கள், எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இது போன்ற முக்கியமான அறிவுரைகளை சொல்லி அந்த இறுதி பேருரையை நிறைவேற்றிவிட்டு, ஹஜ்ஜினுடைய அந்த காலம், பிராணிகளை அறுக்கக்கூடிய நேரம் 10, 11, 12 அந்த நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். பொதுவாக வரலாறில் இந்த மொத்த உரையைத்தான் பேருரை என்று சொல்வார்கள். ஆனால் இந்த சமுதாயத்திற்கு இறுதி கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் பதிவு செய்த எல்லாமே பேருரைகள் தான். அதில் வரலாற்றில் கைவிடப்பட்ட, மறந்து விடப்பட்ட அந்த தகவல்களையும் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த 12, 13வது நாட்களிலே குறிப்பிடுகிறார்கள், ஹாதா ஹஜ்ஜுன் அக்பர். மக்களே, புரிந்து கொள்ளுங்கள், இது மிகப்பெரிய ஒரு ஹஜ் தான். சஹாபாக்கள் முடிவெடுத்துக் கொண்டார்கள், இதுதான் மிகப்பெரிய ஹஜ். ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்டீங்களா? இனிமேல் ரசூலுல்லாஹ் வரமாட்டாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? மௌத்தா போயிடுவாங்கன்னு அர்த்தம். ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன ஆகும்னு தெரியல, நம்ம இனிமேல் கவனமா ஃபாலோ பண்ணணும். அப்புறம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வராங்க. வந்த உடனே என்ன பண்றாங்க? வேக வேகமா கபரஸ்தானுக்கு போய், உஹது யுத்தத்தில் இறந்தாங்க இல்லையா, ஷஹீதானாங்க இல்லையா, ஸ்டார்டிங்ல மதீனாவுடைய ஆரம்ப கட்டத்தில், கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 10னா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அவர்களுக்கு இப்ப தொழுகை நடத்தாங்க. அந்த கபரஸ்தான்ல போய் உஹது யுத்தத்தில் ஷஹீதானார்களே ஹம்சா, முஸஅப் பின் உமைர், அந்த சஹாபாக்களுக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ் ஒரு ஜனாசா தொழுகை நடத்திட்டு மெம்பர்ல ஏறுறாங்க. மக்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தை விட்டு எனக்கு பிரியக்கூடிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்க்கு மனசு தாங்கல. ஏன்? இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயத்தை மீண்டும் மீண்டும் பதிவு செஞ்சுட்டா அது கொஞ்ச காலம் தாக்கு பிடிக்குமே என்பதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அக்கறை. ஏனென்றால் யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. நம்ம என்ன பார்ப்போம்? எவன் எப்படி எக்கேடு கெட்டா பரவாயில்லன்னு விடுறமே, இந்த சனியன்களை ஒரு காலத்திலும் திருத்த முடியாது, செவிடங்காதுல சங்கூத முடியுமான்னு நினைக்கிறமே, இந்த எண்ணம் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை.
அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் திடீர் என்று ஒரு புயல் காற்று வருகிறது, பதட்டமடைகிறாங்க ரசூலுல்லாஹ். முன்னாடி போறாங்க, பின்னாடி வராங்க, வீட்டுல போறாங்க, வெளியே வராங்க. ஆயிஷா எல்லாம் கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இது நீங்க வழக்கத்துக்கு மாற்றமா நடக்கிறீங்களே, ஒரு புயல் காற்று அடிச்சதுக்கு ஏன் இப்படி நடக்கிறீங்க, ஏன் பதட்டப்படுறீங்க, ஏன் கவலையா இருக்கிறீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லை, இது ஆது கூட்டத்தாருக்கு வந்த ஒரு சூறை காற்றாக, ஒரு சூறாவளியாக மாறி இந்த சமுதாயம் அழிஞ்சிருமோ, அதான் பயமா இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, இது ஒரு குளிர் காற்று தானே, மழை வரும் என்று எதிர்பார்க்கலாமே கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆது கூட்டமும் இப்படித்தான் எதிர்பார்த்தது. 7 நாட்கள் சஹரஹா அலைஹிம் சபா லயாலிம் வ ஸமானியத் அய்யாம், 7 இரவு 8 பகலாக தொடர் காற்று வந்ததே சூறாவளி. அந்த புயல் காற்று வருவதற்கு முன்னால் ஒரு குளிர்ந்த தென்றல் போன்ற காற்றை பார்த்து ஹாதா மும்திர்னா, டேய் மழை வர போகுதுடா நினைத்தார்கள். பிறகு அழிந்தார்கள். என் சமுதாயம் அழிந்துருமோ இப்படின்னு நான் பயப்படுறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யோசித்து பாருங்கள், அந்த தருணத்தில் அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டால் முகம்மது காப்பாற்றப்படுவார், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் காப்பாற்றப்படுவார்கள், நம்பிக்கை கொண்ட எல்லோரும் காப்பாற்றப்படுவார்கள். அந்த தருணத்தில் இருந்த பாவிகள் தான் அழிவார்கள். ஆனால் யாருக்காக கவலைப்பட்டார்கள்? சாவதற்கு முன்னால் இந்த களிமா சொல்லிட்டு போக கூடாதா? இதான் ரசூலுல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. எனவே இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்று வந்தவன் காசுக்காக, பணத்திற்காக, பதவிக்காக, அந்தஸ்துக்காக, உலக ஆடம்பரத்திற்காக அடிச்சுக்கிட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவானே என்று கவலைப்பட்டார்கள். எனவே மெம்பர்ல ஏறி பேசினாங்க, மக்களே, இனிமேல் நான் உங்களை சந்திக்க இயலாது, அடுத்து நான் சந்திக்க போவது உங்களை கௌசர் தடாகத்தில் தான். இப்பொழுது கண்கூடாக அந்த கௌசர் தடாகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தோழர்களே, மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் வறுமையில் கஷ்டப்படுவீர்கள் என்று நான் பயப்படவில்லை. மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், நீங்கள் வறுமையில் தாண்டவமாடி பொருளாதாரம் கிடைக்காமல், உணவு கிடைக்காமல் சிரமப்படுவீர்கள் என்று கவலைப்படவில்லை. நான் உங்களை பார்த்து பயப்படுவதெல்லாம் நீங்கள் பணக்காரர்களாகி செல்வாக்கு செல்வம் கிடைத்து அதனால் இந்த பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் அடித்து நாசமாய் போய்விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன். நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள். மீண்டும் பதிவு செய்தார்கள். பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹஜ்ஜை முடித்து விட்டு வருகிறார்கள். பிறகு முஹர்ரத்தினுடைய மாதத்தில் கடுமையான நோய்வாய்ப்படுகிறார்கள். முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், அந்த நெருக்கத்தில் மிக தெளிவான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, படுத்த படுக்கை ஆயிட்டாங்க, முடியல, இனி பேச முடியல. அது மாதிரியான ஒரு கட்டத்தை அணுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் யாருக்கும் மோசடி செய்யக்கூடாது, ஒரு மூமினுடைய உடைமை புனிதமானது என்றெல்லாம் சொல்லிய தூதர், நாமும் யாருடைய பொருளாதாரத்திற்கும் பங்கம் விளைவித்து விடக் கூடாது என்பதில் மிக தெளிவான ஒரு அக்கறை செலுத்திய தூதர் அதை செயல் வடிவத்திலே காட்டுகிறார்கள். வீட்டிலே ஒரு சிவப்பு துணி இருக்கிறது, சிவப்பு துண்டு எடுத்து தலையில இறுக்கமாக கட்டிவிட்டு ஃபதுல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சாய்ந்தவர்களாக பள்ளிக்கு போகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு முடியல, சாய்ந்த நிலையில வராங்க, கொஞ்சம் தள்ளாடுறாங்க. எதுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி கட்டத்தில் பள்ளிவாசல் கூட்டமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்ன செய்தி வருமோ, எப்படி வருமோ, இது மாதிரியான கட்டத்தில் ஒரு பரபரப்பாக பள்ளிவாசல் காணப்படுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எழுந்து பேசுகிறார்கள், மக்களே, முஹம்மது வந்திருக்கிறேன், இதோ முஹம்மதுடைய முடி இருக்கிறது, முஹம்மதுடைய உடல் இருக்கிறது, முஹம்மதுடைய செல்வம் இருக்கிறது. உங்களில் யாருக்காவது நான் கொடுக்கல் வாங்கல் ஏற்பட்டிருந்தால், ஏதாவது வாங்கி இருந்தால் இப்ப கேட்டுருங்க, இப்ப கணக்கு தீர்த்து கொள்ளுங்கள். ஒருவேளை சபையிலே வைத்து முகமதே நீங்க அதை கேட்டீங்க, இதை கேட்டீங்க, கொடுங்க இங்க என்று நான் இங்கே விசாரிக்கப்பட்டால் நபித்தோழர்கள் உங்களை கர்ஜிப்பார்கள், கோபப்படுவார்கள் என்று, அல்லது நானே உங்கள் மீது பகைமையை தீர்த்துக் கொள்வேன் என்று, வெறுத்து விடுவேன் என்று யாரும் நினைக்காதீர்கள். ஏன்? பகைமை என்பது என் சுபாவத்திலும் கிடையாது, அது என் பண்பிலும் கிடையாது. நான் யாரையும் பகைத்துக் கொள்ள மாட்டேன், யாரையும் வெறுக்க மாட்டேன். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, இதோ நான் வந்திருக்கிறேன், என்ன வேணாலும் கேட்டுக்குங்க, என்கிட்ட நீங்க என்ன வாங்கியிருக்கீங்க, நான் உங்கள்ட்ட என்ன வாங்கியிருக்கிறேன் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கணக்கு தீர்க்கிறார்கள். அமைதியா இருக்காங்க சஹாபாக்கள், பதில் வரல.
பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் தரப்புல போறாங்க. பெண்களே நீங்க சொல்லுங்க, உங்களிடத்தில் நான் ஏதாவது வாங்கல் இருக்குமானால் கேட்டுக்குங்க சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு பதில் வரல. அல்லாஹ் விடுவானா? வரும். நீ மறுநாள் போ. மறுநாள் அனுப்புறான். மறுநாளும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி போறாங்க, பேசுகிறார்கள். இப்படி சொன்னா சரிப்பட்டு வராது. பிறகு சொல்கிறார்கள், யாராவது என்னிடம் ஏதாவது கடனை கொடுத்திருந்தால் அதை சுட்டி காட்டுவீர்களானால், நீங்க தான் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்க, கொடுங்க அந்த கடனை என்று கேட்பீர்களானால் உங்களில் அத்தனை பேரிலும் அவர் தான் எனக்கு ரொம்ப விருப்பத்திற்குரியவர், இப்ப கேளுங்கன்றார். ஒருத்தர் எந்திரிச்சிட்டார், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு ஏழை யாசகம் கேட்டு வந்த பொழுது இவருக்கு உதவி செய்வதற்கு கடன் எனக்கு கொஞ்சம் கொடுங்க நீங்க என்கிட்ட கேட்டீங்க. அப்ப நான் 3 திர்ஹத்தை வெள்ளிக்காசை கொடுத்தேன். இன்னைக்கு ஒரு 45-50 ரூபா பெறும். அப்பதான் அந்த 3 திர்ஹம் வெள்ளிக்காசை கொடுத்தேன். அது ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட நான் வாங்க வேண்டியிருக்கிறது. இது இருக்குல்ல ஃபதுல், அது என்ன நிறைவேற்றிருங்க. முடிஞ்சது கணக்கு. பெண்கள் பகுதியில் போனாங்க, பேசிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்களிடமிருந்து இந்த பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. நாளை மௌத்தானதுக்கு பிறகு ஒருத்த விரலை சுட்டி காட்டி பேசக்கூடாது. தூதர் முகமது எங்கள்கிட்ட இதை வாங்கியிருக்கார், பேச்சுவார்த்தை வரக்கூடாது. அப்படிப்பட்ட எந்த விதமான குழப்பத்திற்கும் எந்த விதமான குற்றச்சாட்டிற்கும் ஆளாகாத நிலையில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனும் வாழ வேண்டும் என்பதை செயல் வடிவத்தில் காட்டினார்கள். நீங்கள் யாரும் அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை வாங்கியவர்களாக கடனோ மோசடியோ போயிடாதீங்க. இதை செயல் வடிவத்தில் காட்டினார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள், அந்த கட்டம் வருகிறது. இதுவரைக்கும் ஒரு பிரச்சாரம் செய்திருக்கிறோம், மக்களிடத்தில் பேச வேண்டியதெல்லாம் பேசிவிட்டோம். இன்னொன்று பாக்கி இருக்கிறது. என்ன? மனிதனை கடவுளாக்காதே சொல்லிவிட்டோம். மனிதன் காலில் விழாதே பேசிவிட்டோம். ஒரு மனுஷன் வந்தா எந்திரிச்சு நிக்காத பறைசாற்றி இருக்கிறோம். எல்லாமே பேசி இருக்கிறோம். நபி கடவுள் கிடையாது, எல்லாத்தையும் சொல்லிவிட்டோம். ஒருவேளை நம்மை கடவுளாக்கி விட்டால், இவர்கள் நாம் இறந்ததற்கு பிறகு நம்மளை கடவுளாக்கிட்டாங்கன்னா அதையும் உடை தெரிவோம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். ஏன்? சஹாபாக்களிடத்தில் ஒரு பேச்சு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிடுகிற பொழுது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை கூப்பிடலாம். எப்படி பேசுகிறார்கள்? சில கிராமவாசி வருகிறார்கள், யா முஹம்மது, முஹம்மதே கேட்டார்கள், பேர் சொல்லி கூப்பிட்டார்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சபையில் சில பேர் கூப்பிடுகிறார்கள், சையதனா, தலைவா, வபுனு சையதினா, தலைவரின் மகனே, சிறந்தவரே, சிறந்தவரின் மகரே, இப்படி பேசுறாங்க. தலைவான்னு கூப்பிட பிடிக்கல. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் செவந்து, என்ன பேச்சு பேசுகிறீர்கள்? லா துதிரூனி கமா அத்திரத்தி நஸாரா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மைந்தன் ஈசாவை அந்த நசாராக்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல நீங்கள் என்னை பேசக்கூடாது. எதை? தலைவனேன்னு சொன்னது. அப்பதான் தலக்கணம் கூடிரும். அதான் உடைச்சாங்க ரசூலுல்லாஹ். அதை தடுத்து விட்டு பிறகு சொன்னார்கள், என்னை பற்றி நீங்கள் பேச வேண்டுமா, அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க. இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனுஷன் தான் சொன்னார்கள். பிறகு பயந்தார்கள், நான் இறந்து விட்டால், இந்த இடத்தை அடக்கஸ்தலமாக்கி விட்டால், வழிபாட்டு தலமாக்கி விட்டால், லா தஜாலு கப்ரி ஈதா, தோழர்களே என்னுடைய அடக்கத்தலத்தை பெருநாள் கொண்டாடும் இடத்தை போன்று, யோது ஃபீ வசனா, எப்படி சிலை வழிபாடு நடத்துகிறார்களோ, எப்படி அடக்கத்தலத்தை வழிபாட்டு தலமாக ஆக்கி இருக்கிறார்களோ அது போன்று நீங்கள் ஆக்கிவிடக் கூடாது. லானல்லாஹு கௌமன், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நாசமாக்க வேண்டும். இத்தஹது அம்பியாயிஹிம் குபூர அம்பியாயிஹிம் வஸ்ஸாலிஹீன மஸ்ஜிதா, தங்கள் நபிமார்கள் தங்களுடைய நல்லடியார்கள் என்று கருதப்பட்டவர்கள் அவர்களுடைய அடக்கத்தலங்கள் எல்லாம் வழிபாட்டு தலங்கள் ஆக்கினார்களே, அவர்களை அல்லாஹ் நாசமாக்கட்டும். அன்ஹாக்கும் அன் தாலிக், இதை நீங்கள் செய்துவிடக் கூடாது. இறுதி பேருரையாக ரசூலுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். சமாதி வழிபாட்டிற்கு சொந்தக்காரர்களாக போயிருக்கிற முஸ்லிம் பேராங்கி மக்கள் இந்த இறுதி உபதேசத்தை சிந்தித்து பாருங்கள். கவலைக்கிடமாக இருக்கிற நபிகளார் அவர்கள் ஏதாவது சொல்ல மாட்டார்களா, அதை கடவாய் பள்ளியில் இருக்க பிடிக்க கூடாதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நபித்தோழர்களுக்கு மத்தியிலே பதிவு செய்த ஒரு அறிவுரையை மறந்துவிட்ட சமுதாயமே, யோசித்து பாருங்கள். பிறகு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளைக்கு சஹாபாக்கள் வந்து கேட்டுவிடக் கூடாது, எல்லாரும் இறக்கும் பொழுது மரண சாசனம் செய்வார்களே,
சாவதற்கு முன்னால் ஒரு மரண சாசனம் உயில் எழுதுவார்களே, நபிகளார் என்ன மரண சாசனம் எழுதினார்கள் கேட்டுவிடக் கூடாது, செய்தார்கள். என்ன மரண சாசனம்? அல்லாஹ்வின் வேதத்தின்படி நடந்து கொள்ளுங்கள். இதுதான் மரண சாசனம். இதுதான் இறைவனுடைய இறுதி தூதரின் இறுதி தத்துவங்கள். பிறகு நபி அவர்கள் தனக்காக பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் பதிவு செய்துவிட்டு, ஏகத்துவத்திலிருந்து, தூதுத்துவத்திலிருந்து, இந்த மனிதன் இன்னொரு மனிதனோடு நடந்து கொள்ள வேண்டிய விதத்திலிருந்து, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று எல்லா தத்துவங்களையும் பதிவு செய்து கொண்டு பிறகு தன்னை பற்றி பேசுகிறார்கள். ஒரு திருக்குரான் வசனத்தை அதிகமாக ஓத துவங்குகிறார்கள். வமையுத்தில்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறானோ, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன், அவர்கள் அல்லாஹ்வால் அருள் புரியப்பட்ட அருள் பெறப்பட்ட நபிமார்களோடு இருக்க போகிறார்கள். சுவனத்தில் வசித்தீகீன், உண்மையாளர்களோடு இருக்க போகிறார்கள். வஷுஹதா, உயிர் தியாகிகளோடு இருக்க போகிறார்கள். வசாலிஹீன், நல்லடியார்களோடு இருக்க போகிறார்கள். ஹசுன உலாயிக ரஃபீகா, தோழமையில் இதுதான் அழகான ஒரு தோழமை. ரசூலுல்லாஹ் இந்த வசனத்தை ஓதியது எதற்கு தெரியுமா? அப்படி ஒரு தோழமையோடு நானும் சேரக்கூடாதா என்று எதிர்பார்த்து. அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிந்து வாழ்கிற மக்கள் யாரோடு இருக்க போகிறார்கள்? இப்பொழுது ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த கொள்கையை சொல்லுகின்ற நிர்வாகிகள், பேச்சாளர்கள், உறுப்பினர்கள், தொண்டர்கள், ஆதரவாளர்கள் என்று எத்தனையோ பலதரப்பட்ட மக்கள் இருப்பார்கள். இந்த சபையில் வருகிற பொழுது பாவங்கள் பகிரங்கமாக தெரிவதில்லை, ஒரு மகிழ்ச்சி. ஏதோ ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்லுகிற பொழுது ஒரு தைரியம், ஒரு புரட்சி. அப்படித்தானே? இதற்கே இப்படி என்றால் நாளை மறுமையில் ஒருவன் எழுந்து நிற்கிறான், தன்னை சுற்றிலும் பார்க்கிறான், எப்படி இருக்கும்? ஃபிரௌன் இருக்கிறான், ஹாமான் இருக்கிறான், காரூன் இருக்கிறான், அபூஜஹல் இருக்கிறான், உத்பா ஷைபா இருக்கிறான், இன்ன பிற விஷமிகள் எல்லாம் இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அந்த இடத்திலே ஒருவன் போய் நிற்கிறான். அபூபக்கர் சித்திக் இருக்கிறார், அன்னலம் பெருமானார் இருக்கிறார், ஈசா இருக்கிறார், மூசா இருக்கிறார், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார், நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டும் உருக்குலையாத இப்ராஹிம் இருக்கிறார். நாம் யாரோடு சேர்ந்திருக்கிறோம்? எப்பேற்பட்ட தியாகிகளோடு அல்லவா சேர்ந்திருக்கிறோம் என்கிற ஒவ்வொரு இறை நம்பிக்கை கொண்டவருடைய ஆசை நபிகளாருக்கு இருந்தது. கேட்டார்கள், இதுவல்லவா நல்ல தோழமை. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் ஆலா, அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் ஆலா, அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் ஆலா என்று தன்னுடைய ஆட்காட்டி விரலை வானத்தை நோக்கி வைத்துக் கொண்டு, இறைவா, உயர்ந்த தோழர்களோடு, சிறந்த நட்புகளோடு, சிறந்த தோழமையோடு என்னை சேர்த்து இறைவா, என்னை இணைத்து விட இறைவா கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதற்கு சற்று முன்பாக ஃபாத்திமாவை கூப்பிட்டு, எனக்கு நோய் ரொம்ப கடுமையாயிருச்சு, 2 பேருக்கு வர வேண்டிய நோய் என் ஒருத்தனுக்கு வந்திருக்குது, இதுக்கு பிறகு நான் இந்த நோயிலே மௌத்தாயிரும் போல இருக்குது அப்படின்னு ஃபாத்திமா அழுகிறாங்க. கவலைப்படாத, அழுகாத, எனக்கு பிறகு நீ சீக்கிரம் வந்துருவ, சரியா? இன்னைக்கு குந்தி செய்யுதத்து அகலில் ஜென்னா, நீதான் சொர்க்கத்துல பெண்களின் தலைவியா இருப்ப, சரியா? ஒரு ஆனந்தம். ஃபாத்திமா சிரிச்சாங்க. இந்த காரணத்தை யார்கிட்டையும் சொல்லல. பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு பிறகுதான் இந்த காரணத்தை உலகத்துக்கு எடுத்துரைத்தார்கள். அது மாதிரியான ஒரு கட்டத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே கைகளை உயர்த்தியவாறு, இறைவா, உயர்ந்த தோழமையோடு என்னை சேர்த்து விடு என்று கேட்டு அப்படியே இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள். தன்னுடைய கைகளும் அப்படியே சரிந்தது. இந்த இறுதி தூதர், இந்த இறை தூதர், இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி காட்டிய 23 ஆண்டு கால வாழ்க்கையினுடைய தொகுப்பு. யோசித்து பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு வழிகாட்டுதல், எவ்வளவு ஒரு வழிமுறைகள். இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹி, செய்திகளில் மிக 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 உண்மையானது. பொய் வராது, புரட்டு வராது, முரண்பாடு வராது, குளறுபடி வராது, ஆபாசம் வராது, அருவருக்கத்தக்க நடைகள் வராது, அதில் உளறல்களோ அபத்தங்களோ இருக்காது. அப்படிப்பட்ட வேத வரிகள் அல்லாஹ்வுடைய வேதம். வஹ்ஸனல் ஹதி, வழிகாட்டுதல் மிக அழகான ஒரு வழிகாட்டுதல். ஹதியு முஹம்மது, இந்த முஹம்மதுடைய வழிகாட்டுதல் என்று சொன்னார்களே, அந்த வழிகாட்டுதல் இந்த உலகத்திற்கு எவ்வளவு பெரிய பாக்கியமாக அமைக்கப்பட்டிருக்கிறது.
இப்படிப்பட்ட உன்னதமான அந்த 23 ஆண்டுகால வாழ்க்கையினுடைய அறிவுரை தொகுப்புகள் நபிகளாருடைய இறுதி கட்டத்தை பார்த்து மைக்கேல் ஹார்ட் பதிவு செய்தார். இந்த உலகத்தில் ஆட்சி செய்தவர்கள், அறிவுரை வழங்கியவர்கள், வள்ளல்கள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள், எத்தனையோ ஆட்சியாளர்களுக்கு மத்தியிலே இந்த முஹம்மது 100 பேரில், உலகத்தையே புரட்டி போட்ட 100 பேரில் முதலிடம் பிடித்திருக்கிறார் என்றால் அவருக்கு நான் முதலிடம் கொடுத்திருக்கிறேன் என்றால் காரணம் என்ன தெரியுமா? இந்த முஹம்மது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது எத்தனையோ மன்னர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அவர்களுக்கு கோட்டைகள் இருந்தது, கல்வெட்டுகள் இருந்தது, பெரிய மாளிகைகள் இருந்தது, அரண்மனைகள் இருந்தது. ஆனால் இந்த முஹம்மது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். அவர் பெயரால் கோட்டைகளோ, கொத்தகங்களோ, மாளிகைகளோ, அரண்மனைகளோ இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் கோடான கோடி மக்களுடைய உள்ளத்திலே கோட்டை கட்டி விட்டார் என்றார். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை மிக தெளிவாக படித்துணர்ந்திருக்கிற, மிக தெளிவாக சிந்தித்திருக்கின்ற ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொல்கின்றார், இந்த உலகம் 20ஆம் நூற்றாண்டை சந்திக்கிற பொழுது அங்கே முஹம்மது இல்லையே என்று ஒரு கவலை இருக்கிறது. ஏன்? 20ஆம் நூற்றாண்டில் முஹம்மது இருந்திருப்பாரே ஆனால் இந்த உலகமே சந்திக்கிற எல்லா பிரச்சனையையும் தீர்த்து கட்டி இருப்பார் என்றால், அப்படிப்பட்ட தூதரிடத்தில் இருக்கிற எல்லா வகையான முன்னோடிகளையும் விட்டுட்டு இன்றைக்கு சமாதி வழிபாடு என்று போய்கொண்டிருக்கிற கூட்டமே, தனி மனித வழிபாடை ஊக்குவிக்கின்ற தரீகா என்ற வழிகேட்டின் பக்கம் போயிருக்கிற கூட்டமே, உளறல்களை அடிப்படையாக கொண்டு அபத்தங்களின் கேந்திரங்களாக, ஆபாச கருத்துக்களின் சித்திரங்களாக, ஒரு வடிவமைப்பாக பொய்களையும் புரட்டுகளையும் இந்த உலகத்திற்கு தேவையற்ற கற்பனை கதைகளையும் தொகுப்பாக வைத்திருக்கின்ற மதுகபு குப்பைகளை மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற மக்களே, அல்லாஹ் கேட்கிறான், ஐன ததுஹபூன், எங்கே செல்கிறீர்கள்? நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? இன் ஹுவ இல்லா ஸிக்ருன் லில் ஆலமீன், இதோ இருக்கிறது, அகில உலகத்திற்கும் அழகான படிப்பினை இருக்கிறது, வாருங்கள் என்று இறைவன் கூப்பிடுகிறானே. அப்படிப்பட்ட உன்னதமான படிப்பினையான திருமறை குர்ஆன் வேத வரிகளையும் பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு தூதர், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்க கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுக்காகவே வாழக்கூடியவர்களாக இருந்தால் முஹம்மதாகிய என்னை பின்பற்றுங்கள். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்கள் பாவங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்படிப்பட்ட தூதரை நாம் மிகச்சரியான முறையில் பின்பற்றி எந்த தூதர் அந்த நல்லோர்களோடு சேர விரும்பினாரோ, எந்த தூதர் அந்த உயிர் தியாகிகளோடு சேர விரும்பினாரோ, எந்த தூதர் அந்த நபிமார்களோடு இணைந்து கொள்ள ஆசைப்பட்டாரோ அதற்கான வழியை அல்லாஹ் சொல்கிறான். வமையுத்தில்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறார்களோ ஃபஉலாயிக, அவர்கள்தான் மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன், நபிமார்களோடு இருப்பார்கள், வ சித்தீகீன், உண்மையாளர்களோடு இருப்பார்கள், வ ஷுஹதா, உயிர் தியாகிகளோடு இருப்பார்கள், வ ஸாலிஹீன், நல்லடியார்களோடு இருப்பார்கள், ஹஸன உலாயிக ரஃபீகா, இதுதான் சிறந்த தோழமை என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்படிப்பட்ட சிறந்த தோழர்களோடு நாம் இணைவதற்கு இந்த இறுதி தூதருடைய, இந்த இறுதி பேரையினுடைய அனைத்து அறிவுரைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் இறுதி கட்டம் வரை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலம் எந்த இறுதி தூதர் நம்மை விட்டு பிரிந்தாரோ அதே தூதரை சரியான முறையில் பின்பற்றி அதே தூதரோடு இணையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.